மன்னர்கள்னு சொல்லக்கூடிய இந்த திருட்டு பயல்கள்லாம் நம்மள வரி பணம், அது பணம்னு சொல்லி நம்மட்ட சுரண்டி அவங்க தான் கொழுக்குறாங்களே தவிர, மக்கள் இன்ன வரைக்கும் வறுமையில வாடி செத்துக்கிட்டு இருக்கோம். இது இனிமே நடக்கக்கூடாதுன்னு சொன்னா, மக்கள் புரிதல்ல வரணும். அவேர்னஸ் வரணும். அதுக்காக தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இது இன்னமும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். மக்கள் நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சாதியும், மதமும், இனமும், மொழியும் போகாம, மனுஷன் நம்மளெல்லாம் சுரண்டி திங்கிறாங்க. தெலுங்கனையும் சுரண்டுறான், கன்னடனையும் சுரண்டுறான், மலையாளையும் சுரண்டுறான், ஹிந்துவையும் சுரண்டுறான், முஸ்லீமையும் சுரண்டுறான், கிறிஸ்டினையும் சுரண்டுறான். ஏன்னா இது எல்லாமே அவனால் கட்டமைக்கப்பட்டது. அவன் ஒளிந்து கொள்வதற்காக, நம்மளை பிரித்து ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டது. இது என்னைக்கு உனக்கு புரியுதோ அப்பதான் நான் சொல்றது என்னன்னு புரியும். இது கான்ஸ்பிரசி இல்லை, இதுதான் உன்னுடைய விதி, உன் தலையெழுத்து, உன்னுடைய ஃபியூச்சர், உன்னை எதிர்காலம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா ஆக்சுவலி ஒரு 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 வணிகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துருவோம். இந்த வணிகத்தை பற்றி நான் பேசுகிற போதே இது என்ன மாதிரி டாபிக், என்ன விஷயன்றது உங்களுக்கு ஒரு பொறித்தட்டு இருக்கணும். ஸோ இதை சொல்லக்கூடிய விஷயத்த பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ஏன் பேசினேன்றது இப்போ நான் சொல்கிற விஷயத்தோட மெசேஜ் தான் வேற வடிவத்தில் அடுத்து வரும். ஸோ இப்போ இதுதான் கவனம், இதை கவனிச்சுக்கோங்க. வணிகம் சம்மந்தமாக சீனாவோட இந்தியா டைப் பண்ணுது. நேற்று பிரதமர் மோடியும் சீன அதிபரும் ஒப்புதல் பண்ணிக்கிட்டாங்க. மைனிங்க்கு சம்மந்தப்பட்ட எந்திரங்களாக இருக்கட்டும், நம்ம மாற்றி ட்ரேடிங் பண்ணிக்கலாம், நம்ம வணிகத்தில் உனக்கு நான் உதவி செய்கிறேன், எனக்கு நீ உதவி செய் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டில் ஆகிட்டாங்க. ஸோ வணிகம் சம்மந்தமாக ட்ரேடிங்ஸ் நடக்குது. எங்கே அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை சும்மாலாம் வைக்க மாட்டாங்க, அடாப்ட் பண்ணி வைக்கிறது வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல தான் வைப்பாங்க. மாமல்லபுரத்துக்கு சீன அதிபர் வந்திருந்தார். மகாபல்லபுரம். ஸோ இது ஏன் அங்கே வந்தாங்க? மகாபலிபுரத்தில் தான் வெளிநாட்டவர்களுடைய ஒரு உருவப்படம்லாம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோயிலெல்லாம் அந்த மாதிரி பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெல்ட், இந்த மகாபலிபுரம், இந்த கோஸ்டல் ஏரியானே வணிகம், சீனா, இந்திய ஓஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயில் கண்டுபிடிக்க போறாங்க. நான் சொல்லலை, குபேரன் ஒரு படம் எடுத்தாங்க. குபேரன்ற கந்தன் கூட்டம், அதாவது சீன கூட்டம் கண்டுபிடிக்குது ஒரு ஆயில் ரிசோர்ஸை இந்தியன் ஓஷன்ல. அதை யார் கண்ட்ரோல் பண்றதுன்றத வச்சுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் போகுது. ஏன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு. நீங்க என்னடா சண்டை விட்டுக்கிறீங்க, இனிமேல் ஆயில் நான் வைக்கிறேன்டா, நான் ஒரு கடையை ஓப்பன் பண்றேன்னு சொல்லி இந்தியன் ஓஷன்ல ஒரு கடை ஓப்பன் ஆனா என்ன நடக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வணிகம். இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வணிகத்தை பத்தி. நமக்கு வணிகத்துக்கு என்ன சம்பந்தம்? நம்ம ஒரு தற்கொலை யூடியூபர், நமக்கு வணிகத்துக்கு என்ன சம்பந்தம்? நம்ம பேச போறது என்னன்னா, டிவிக்கா தமிழக வெற்றி கழகம் மாநாடு நாளைக்கு வெகு விமர்சையா மதுரையில் நடக்க போகுது. ஸோ அதை பத்தி நம்ம தெளிவா பேசி ஆகணும். தூத்துக்குடி கொத்தனார் அங்க போயிடாதீங்க. தூத்துக்குடி அப்படி இல்லை, அங்க அந்த பாட்டு மண்டைக்குள்ள வருது. ஜோக் இல்லையா? ஓகே, அந்த தூத்துக்குடி போற ஹைவே இருக்குல்ல, அந்த இடத்துலதான் மாநாடு நடத்துறாங்க. வி சாலையில் ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் மாநாடு. ரெண்டாவது மிகப்பெரிய மாநாடு தூத்துக்குடி அந்த ஏரியால. தூத்துக்குடினா என்ன? கோஸ்டல் ஏரியா. தூத்துக்குடினா கோஸ்டல் ஏரியா தானே. தூத்துக்குடி உங்களுக்கு ஞாபகம் தானே, உப்பு ஞாபகம் வரும். ஸோ அந்த கடலோர பகுதி ஞாபகம் வரும், நல்ல தண்ணி தீவு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, இதெல்லாம் மைண்ட் வச்சுக்க. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டிவிகா மாநாடில் என்னெல்லாம் நடக்க போகுது, மாநாடு என்ன நடக்குது, ஏன் நடக்குது, அது ஏன் மதுரையில் நடக்குது. ஃபர்ஸ்ட் மாநாடே மதுரையில் நடந்திருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் மாநாடு போடுறாங்களே, இது என்ன மேட்ரு அப்படின்றதான் வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி திராவிட அரசியலை தீவிரமாக எதிர்த்து வரும் சீமான் பெரியாரை கடுமையாக விமர்சித்து வருகிறார். பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட விஜயுடன் இணைவது சாத்தியமில்லை என்றும் சீமான் அறிவித்துவிட்டார். ஆனால் இதுவரை விஜய் குறித்து பேசும் போதெல்லாம் தம்பி விஜய் என்று கண்ணியமாக பேசி வந்த சீமான் செஞ்சி பொதுக்கூட்டத்தில் முதல் முறையாக விஜயையும் தாவேக்கவையும் தனது வழக்கமான பாணியில் தடாலடியாக விமர்சித்திருக்கிறார். மூக்கமுத்து மறைவுக்கு பிறகு முதல்வர் ஸ்டாலினை சீமான் சந்தித்தார். முதல்வருடனான சந்திப்புக்கு பிறகு விஜய் குறித்த சீமானின் விமர்சனத்தில் காரம் அதிகரித்து வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். மாநாட்டுக்கு முக்கியமான விஷயம் என்ன ப்ரோ? மாநாட்டுக்கு முக்கியமான விஷயம் விஜய் தான் ப்ரோ. எங்களுக்கு எடுத்தாலும் விஜய் தான். எங்கள் கொள்கை தலைவர் விஜய் தான். எங்களுக்கு விஜய் நான் வந்தா மட்டும் போது நாங்கள் அரசியல ஜெயிச்சோம். இப்படிதான் பேசிக்கிட்டு தெரியுது அணில். அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் தளபதி அவ்வளவுதான். கையமே கத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த பகுடு சீமான் கட்சி. ஆனா கொள்கையும் பேசிக்கிருக்காங்க. கொள்கையும் பேசினாலும் நாங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றும் பேசுவோம். ஒரு டைம் பெரியருக்கு வீர வணக்கம் போடுவோம், இன்னொரு டைம் பெரியார சொத்துக்கி போட்டு அடிப்போம். ஸோ இந்த ரெண்டு வேலையும் நாங்க பார்ப்போம். ஆனா கொள்கை என்ன கொள்கைன்னு தெரியல. இது கொள்கையா அது கொள்கையா? ஸோ ஓகே, இது பேச முடியாது. தம்பிகள் ரொம்ப ஆக்ரோஷத்துக்கு உச்சத்துக்கு போறாங்க. ஸோ தம்பிகிட்ட பேச முடியாது. தம்பிகிட்ட பேச நம்ம ஊப்பின்றாங்க. ஊப்பியை பத்தி பேசினா நீ தம்பின்றாங்க. தம்பி ஊப்பி ரெண்டு பேரும் பேசினா தங்கின்றாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது பேச தெரியாதா?
ஒருத்தன் புரிதலோட பேச முடியாது. இந்த சமூகத்துல ஒருத்தன் புரிதலோட இங்க நடக்கிற கோமாளித்தனத்தை சொன்னா அவன் ஏதாவது ஒரு அமைப்புக்குள்ளதான் இருக்கணுமா, இல்ல ஏதாவது ஒரு ஐடியாலஜிக்குள்ளதான் இருக்கணுமா, தெளிவா இருக்கக்கூடாதா, அவன் ஒரு விஷயம் புரிஞ்சவன் அப்படின்னு இருக்கக்கூடாதா, என்னன்னு தெரியல. சேர் முக்கியமா மாநாட்டுக்கு விஷயத்துக்கு போவோம். மாநாட்டுக்கு தேவையானது சேர், ஒரு இருக்கைகள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இருக்கைகள் தானே, வெயில் ரொம்ப அடிச்சுன்னா அவர் சாயங்காலம் தான் மீட்டிங் வருவாப்ல. ஆனா நம்ம அதிகாலையிலேயே போய் வண்டி பிடிச்சி போய் படுத்துட்டு சேர்லாம் தூக்கி தலையில மாத்திட்டு உச்சி வெயில் அடிக்கிற வெயில் அவன் செத்துக்கிருக்காங்க. அங்க போயிட்டு தலையில சேரை கவுத்திட்டு உட்காந்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் முதல் மாநாட்டுல. இப்போ அதே மாதிரி சேர்கள் முக்கியம்ல. அந்த சேரு நம்ம தமிழ்நாட்டில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல. 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது 4 பேர் நாங்க தரமாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். எப்படி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க? காசு கொடுத்து வாங்குறாங்க. இவர் எப்படிப்பட்ட செலிபிரிட்டி, அவருக்கு இங்கே சேர் தரமாட்டாங்க. இதுக்கிட்டு வீட்டுக்கிட்டு கொண்டு இருப்பாங்க, இல்லை சேரை உடச்சிருப்பாங்க, இல்லை கரெக்டான காசு கொடுக்காம இருந்திருப்பாங்க. இல்லை ஆளுமை அதிகார வர்க்கம் இருக்குல்ல, அதிகார வர்க்கம் உள்ள தலையிட்டு இருக்கும். எப்படி சேர சோழ பாண்டியர்கள் மோதும் போது இவன் அடிப்பான், அவன் இந்த வணிகம் பண்ண விடாம தடுப்பான், 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ டெமோக்ரஸின்ற பேர் நடந்துட்டு இருக்கு. இவர் வளர்ச்சியை குடிக்காம தடுக்கிறார்கள். ஒருத்தன் வளர்றான் அப்படின்னாலே இன்னொருத்தன் அடிச்சாதான் அவன் வளர்றான்னு அர்த்தம். அப்படிதான் அவங்களுக்கு பிம்பம் காட்டப்படுது. ஆனா 2 பேரும் தவிர்த்து நாம தான் கோமாளி ஆக்கப்படுறோம், நாமவும் பட்டையும் போட போடுறோன்றது மறந்துடுறீங்க. அதான் மெயின் மேட்டர். சேர் தரல, 4வது ஆளு வேணான்னு போயிட்டாங்க, விலகிட்டாங்க. 5வது ஆளு கேரளாவிலிருந்து சேர் இறக்குமதி பண்ணப்படுதான். கேரளாவுக்கும் கந்தனுக்கும் இவருக்கு அதிக ரசிகர்கள் எங்க இருக்காங்க? ஸ்ரீலங்காலையும் கேரளாலையும், குறிப்பா கேரளால இருக்காங்க. கந்தனுடைய பெண்கள் ஆரவள்ளி சூழவள்ளியோட மெயின் பிரான்ச் என்ன? கேரளாவிலேயே பெண்கள் அதிகம். கேரளா பெண்களுக்கும் தனி ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோ இருக்காங்க. ஜிம்மிக்கி கமல் பார்த்து ஃபயர் விட்ட கூட்டம் தான் நம்மளாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மல்லு ஆண்டிஸ் கவனிச்சாங்க ஆள் காரணமா. நாங்க லேட்டா வரத மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்க நடிச்ச படத்தை பார்த்துட்டு தான் லேட்டா வரும்ன்றது எப்படி மேடம் உங்களுக்கு தெரியாம போச்சு? இன்னைக்கு கூட நாங்க கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி நீங்க ஆதிவாசியா நடிச்சீங்களே, படம் பார்த்துட்டு தான் வரும், பின்னிட்டீங்க மேடம். இனிமே எப்போ லேட்டா வந்தாலும் என் படம் பார்த்துட்டு தான் வரணும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருப்போம். சகிலா ஆண்டிக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவிங்காக இருந்தது. அழகிய தமிழ் மகன்ல இருந்தார். டிவிக்கு ஏடிஎம்ன்ற படத்துல சகிலா ஆண்டியோட வீட்டில் தான் குடியிருந்தார். மல்லு ஆண்டிஸ் அதோட கனெக்ட் ஆகுதுல்ல, அதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. ஷக்கி மேடத்துக்கு கதையெல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது, நல்லா சீன் சொல்லணும். ஓகே. கேரளாலேருந்து சேர்மதி இருக்குமாதிரி, அது கந்தனுடைய மகள், பா நாங்கள் இருக்கோம்ப்பா, எங்கள் ஊர்லேருந்து இறக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தங்கச்சிகள் கேரளாலேருந்து இறக்குறாங்க. ஸோ அது மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் வாங்களேன், கந்தன் கூட்டம் சொன்னோம். கந்தன் கூட்டம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குபேர கூட்டத்தை தான் நம்ம கந்தன் கூட்டத்தில் மேர்ஜ் பண்ணுறோம். ஏன்னா குபேரனோட மருமகன் தான் கந்தன். அதாவது நீங்கள் கும்பிட்டுருக்கீங்க முருகன், அவர் தான். ஸோ உங்களுக்கு அப்படி சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால கந்தன் பிராண்ட் பண்ணிப்போம். கந்தன் கூட்டம், அதை ஏன் கந்தன் கூட்டம் பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னா, குபேரன் வந்துடுவான். குபேரன் லாஃபிங் புத்தா, அதாவது வணிகம். அதில் கோலை வச்சுக்கிட்டு இருக்குது யாரு? சீனா இப்போ என்ன பண்ணுச்சு? மொதல் நியூஸ் நான் ஏன் சொன்னேன்னு இப்போ புரியுதா? வணிகத்து கூட மாமல்லபுரத்துக்கு கோஸ்டல் ஏரியாவில் நம்ம ஒப்பந்தல் போடணுன்ற ஃபோட்டோ முன்னாடி வச்சுட்டு, ஆனால் மாமல்லபுரத்தில் நடக்கலை. அது ஐடியாலஜி மெசேஜ் கடத்துறாங்க. ஓகே, மெசேஜ் போட்டாங்க. போட்டு என்ன சொல்கிறாங்க? நாங்கள் திருப்பி வணிகத்தை ஆரம்பிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு உதவிறோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வராங்க. அதே மாதிரி கந்தன் கூட்டம், இங்க இருக்க கந்தன் வேடத்தை எடுத்து நடிக்கிறாருல, அவருடைய மாமனார் ஒரு குபேரன் இருக்கணும். ஸோ குபேரன் இருக்காங்க, நீ தேடி பார்த்தா தெரியும், வெளியே தெரியாது. சரி, உங்களுக்கு சொல்றேன் ஓப்பனாவே, குபேரோட மாமனார் யாரு தெரியுமா? ஸ்ரீலங்கால ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோட ஓனர், அதாவது கார்பரேட் பிஸ்னஸ் மேன், வணிகம் மாமனார். ஓகே, தெரியலன்னா தெரிஞ்சுக்க, அவ்வளோதான். ஒரு எக்ஸ்ட்ரா துணுக்கு போற போகல. ஓகே, ஸ்ரீலங்கா. இப்போ எங்க இருந்து இவருக்கு உதவி வருது? கேரளால இருந்து வருது. கேரளால இருந்து ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து நம்ம தண்ணி தர மாட்டாங்களாம். விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா சேர் கொடுப்பாங்களாம். எப்படி பாரு, நம்ம நாட்டு மக்களுக்கு தண்ணி தர மாட்டாங்க, சேர் கொடுப்பாங்க. அங்கே உதவிக்கிறோம். ஏன்டா கேரளா இவருக்கு சேர மன்னர் சரி கருமம், கேரளால இருந்து எதுக்கு நீங்க சேர இறக்குறீங்க? தமிழருக்கு தமிழ்நாட்டுல உதவி இல்லையா அப்படின்னு ஒரு கொந்தளிக்கணும்ல. பாரிசாலாம் நேரத்துக்கு ஃபயர் விட்டுட்டு ஓடி இருக்கணுமே. உங்க தலைவருக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, முட்டு கொடுக்கணும்ல. பச்சை தமிழர் விஜய் அவர்களுக்கு பிரச்சனைனா மஞ்சள் தமிழ் இருக்காது. நம்மளுடைய பாரிசாலன் தினேஷ்குமார் இறங்கி இருக்கணும்ல, இறங்க மாட்டாரு. சரி, நம்மளே சொல்லுவோம். ஓகே, அடுத்த மெயின் மேட்டர் இருக்கும். என்ன போட்டோன்னு மட்டும் இதை பாருங்களேன். இந்த போட்டோவே உங்களுக்கு பதில் சொல்லுவோம். இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? வரலாறு திரும்புகிறது. நான் என்ன சொல்றேன்? லூப், ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டட் சொல்றோம்ல. நாங்க சொன்னா கான்ஸ்பிரசி தேரி. இவங்க மேடை போட்டு பேனர்ல வைக்கிறாங்க. இது யாராவீங்க? என்ன போட்டிருக்காங்க? இந்த பக்கத்து அண்ணா, இந்த பக்கத்து எம்ஜிஆர், நடுவில் இவர் இப்படி நிற்கிறார் கையை வரிச்சுட்டு. இந்த கையை வரிச்சுட்டு நிற்கிற போஸ்டர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்போது ஜீசஸ் தான் அப்படி நிற்பார். நான் பார்த்திருக்கேன். வரலாறு திரும்புகிறது. எந்த வரலாறு திரும்புது? திருப்பி திராவிட வரலாறு திரும்புதா? 2 பேருமே திராவிட கூட்டம் தான். ஒன்று திமுக, ஒன்று அதிமுக.
அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், 2 கூட்டம் தான், திமுக அதிமுக மாற்றி மாற்றி அடிச்சுக்கிருப்பாங்க. இந்த அண்ணான்ற கேரக்டர் என்ன, அண்ணான் இருக்கார்ல, அண்ணா அறிஞர் அண்ணான்னு சொல்கிறாங்க, அவர் இப்படி தான் கையிட்டு பேசுவார், மேடையெல்லாம் பேச்சு, அதாவது சொல்வித்தையில் வல்லவர். இப்போ இருக்க அண்ணன் யாரு? சீமான். அப்போ இருக்க அண்ணன் காலி. ஸோ அதுக்கு பதில் ஆல்டர்னேட் மாடலாக தான் இப்போ இந்த அண்ணா வச்சுருக்காங்க, வரலாறு திரும்புகிறதுன்னு. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இனிமேல் நடக்க போகிற அரசியல் கல நிகழ்வுகளை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்படி பேசும் அண்ணன் தான் அங்கே இருக்க அண்ணாதுரை. இங்கிட்டு இருக்க எம்ஜிஆர் யாரு? எம்ஜிஆர் வரல, கடைசி ஒரு நடிக்க போகிற படம் ஜனநாயகன், சாட்டை தூக்கிட்டு வந்தாரா? அப்போ அந்த எம்ஜிஆர் யாரு? இவர் தான். ஸோ டிஎம்கேனோட ஐடி விங்க யாரு? சீமான். சாரி, அண்ணாதுரை தானே டிஎம்கேவோட முக்கியமான ஆளு. அப்புறம் ஏடிஎம்கே பிரிச்சுக்கிட்டாங்க, மாற்றி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த அண்ணாதுரைன்றவர் வந்து யாரை வச்சுக்கணும்? சீமானை வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்க விஜய் யாரு அப்படின்னா நம்மளுடைய தம்பியை வச்சுக்கணும். தம்பி யாரு? நம்மளுடைய விஜய் அவர்கள் தான். ஏன்னா அண்ணன் தம்பி இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிலாம் அப்புறம், அரசியல் தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியம். தம்பி மாற்றி பேசுவார், அண்ணியன். நம்ம சீமான் வந்து அண்ணியன்னு. இனி என் சொந்த வரையே ஆள வைப்போம், அது எம் இனத்தின் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். அண்ணாவுக்கு எம்ஜிஆர், அண்ணனுக்கு நீடா. அப்பப்போ கேரக்டர் எடுத்து நடிச்சு பார்ப்பல. திடீர்னு தம்பிக்கு நான் நிற்பேன், அதெல்லாம் கிடையாது. திருப்பி வந்துட்டு அணில் குஞ்சு என்னங்கடா டே, எதுடா உண்மை? ஐயா அண்ணனை கூட்டி போய், ஏன்னா நீ எதுனே பேசுறது உண்மை. தம்பி ஆதரிக்கிறியா வெறுக்கிறனா எப்பயுமே வேறு, அப்புறம் ஆதரிக்கிறேன் என்ன அது புரியல. உங்க தனிப்பட்ட முறையில் ஆதரிப்பாங்க, பிரைவேட்ல வெறுப்பாங்க. நீங்க குழப்பிக்கிறீங்க போட்டு. வரலாறை புரிஞ்சுக்க, வரலாறு திரும்புகிறது. அண்ணான்ற கேரக்டர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இனிமே அரசியல் நகர்வுல சீமான ஒரு அண்ணாவா பாத்துக்க. அண்ணாவுக்கு எம்ஜிஆர், அண்ணனுக்கு நீடா. இந்த பக்கத்து விஜய் என்ன கேரக்டரா இருக்காரு? நம்மளுடைய சிவாஜியா? சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். எம்ஜிஆர் கேரக்டரா எடுத்துக்க. ஸோ இந்த எம்ஜிஆர் இருக்காருல்ல, எம்ஜிஆர் கேரக்டரை நம்மளுடைய விஜயை எடுத்துக்க. ஸோ இப்போ இந்த 2 பேரும் இனிமேல் அரசியலில் நாட்டமாக பண்ண போகிறாங்க. யாருக்கிட்ட எதிர அப்படின்னா டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. டிஎம்கே ஜெயிக்க போது எதிர்கட்சியாக வர்றதுக்கு 2 பேர் போட்டி போட போகிறாங்க. இதுதான் பல பரீட்சை நடத்த போகிறாங்க. இதுதான் மேட்ரு. இவர் மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷன் பண்ணுவார். எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, அணில் குஞ்சு ஆம குஞ்சன் இவ்வளோ நாள் அமைக்கிட்டு அவர் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தவர், சம்மந்தமே இல்லாமல் நேற்று வீடியோ நினைக்கிறேன், முந்தானத்து வீடியோவை எதுக்கு சம்மந்தமே அணில் சீண்டணும்? உங்களுக்கு இதெல்லாம் புரியலையா? அதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றது தெரியலையா? அவரு 21 மாநாடு நடத்த போறாரு. 18 19 நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம உள்ளக்குள்ள பூந்து ஆமா கொஞ்சம் அணில் குஞ்சுன்னு பேசுனீங்க? எதுக்கு பேசுனீங்க? அதெல்லாம் அரசியலா? பச்சையா தெரியுது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அவங்கள வளர்த்து வர்றது நீங்க தான். 2 பேரும் மாத்தி மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறீங்க. அவர் எப்படி மறைமுகமா பேசிட்டு போறதா இருக்கட்டும், நீங்க எப்படி ஓப்பனா தம்பின்னு பேசுறதா இருக்கட்டும். ஆனா மேடையில முன்னாடி இருக்கையில கோமாளி ஆக்குறது. முன்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம்னா கோமாளி. பாவம், கொள்கை நம்ம மனிதனை காப்பாற்ற போறாங்க, தமிழை காப்பாற்ற போறாங்க நம்பி போய் உட்கார்ற மக்கள் என்ன பண்ண சொல்றீங்க? புரிதல் உள்ள மக்களை கூட ஏமாற்ற முடியும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா அது அரசியலால் மட்டும்தான் முடியும். உணர்வு, ஜாதி உணர்வு, மத உணர்வு, இன உணர்வு, மொழி உணர்வு இதெல்லாம் வச்சு இவங்க அழகா காயை நகர்த்துறாங்க. யாரையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா தமிழர்களுக்கு எதிரான விஷயங்கள் இங்கே நிறைய நடக்குது. அப்போ தமிழர்கள் ஒரு இடத்துல அணி திரள்வாங்க. அப்படி அணி திரள்ந்தாங்கன்னா ஆளும் வர்க்கத்துக்கு ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இவங்களே ஒரு சப்ஜெக்ட் கோமாளியா போட்டு அந்த கோமாளி உங்களுக்காக பேசுற மாதிரி காட்டி அந்த கோமாளி தலைவனா நீங்க ஏத்துக்கிட்டு எதுக்கு இருக்கோம்னே தெரியல. நீங்க யாரை எதிர்க்கணும்னு நினைச்சு போராட்டத்துக்கு இறங்குறீங்களோ அவனால உருவாக்கப்பட்ட ஆட்கள் தான். அதாவது நீங்க யாரை எதிர்க்கிறீங்களோ அவனை உருவாக்குனவன் தான் இந்த ஆளுமையும் உருவாக்கி உங்க தலையில திணிக்கிறான். இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இது உங்களால புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன பண்றது? சேர சோழ பாண்டியருடைய ஆட்சி வெறுத்து போகுது. மக்கள் கிளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க, வெறுப்பாகிறாங்க. போடுற வரிக்கு அடிச்சு புடுங்குற காசுக்கு இவங்க பண்ற அட்டுலி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாம பல்வாழ் தேவன் ஆட்சி பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஆட்சியெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வெகுண்டெழுந்துடக்கூடாது அப்படின்னு வெகுண்டெழுகிற டைமிங்ல டக்குன்னு சேரர் இறங்குவாப்புல, சோழர் இறங்குவாப்புல, மச்சான் போண்டா மச்சான், நான் இப்போ ஆட்சி இறங்கிறேன், இவங்க வெறுப்பாகிறாடா, நீ உள்ள வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு ஏன்னா மக்கள் அந்த டைம்ஸ்ல வெறுப்பா இருக்காங்க. அதனால அரசாங்கத்துக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இங்கிட்ட சோழர்கள் உள்ள இறங்குவாங்களா, சோழர்கள் கூட சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்போ பாண்டிய மன்னர்களை போட்டு தள்ளுற மாதிரி பண்ணுவாங்க. அவங்க பதவி இறங்கி ஓடி போயிடுவாங்க, வேற பஞ்சாமுடைக்க வேற ஊருக்கு போயிடுவாங்க. அப்புறம் அமைதியா ஸ்லீப்பர்ஸஸ் மாதிரி வேலை வந்துட்டு இருப்பாங்க. சோழர்கள் ஆட்சியில் இருப்பாங்க. சோழர்கள் ஆட்சி வெறுப்படையும் போது அங்கிட்டு சேரர்கள் இறங்கிடுவாங்க. அப்போ அவங்க இறங்கி ஆட்சி பிடிக்கிற மாதிரி அப்படி மக்கள் கடைசி வரைக்கும் இப்போ ஓட்டு போட்டு கோமாளியா பாடுறீங்க. அந்த மாதிரி அந்த டைமிங்ல எங்கள் மன்னன் கத்தி தொண்டை தண்ணி ஊற்றி சாவுக்களே படுத்துட்டு இருந்தேன். இதான் நடந்துட்டு இருந்துச்சு காலங்காலமா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மள மாதிரி ஒருத்தன் அந்த காலகட்டத்தில் புரட்சியை உருவாக்கணும்ல கலவர யுத்தம். அதை மாத்தி சொல்றாங்க.
கலப்பு இனத்தின் யுத்தம். இதை பத்தி நான் தனியா வீடியோவே போட்டிருக்கேன். எவனும் அதை கவனிக்கல. உண்மை இந்த கலப்பின யுத்தத்தை வச்சுதான் பல கோமாளிகள், டிசிபி கோமாளிகள் காயட்டி 10 வருடங்களா இதை வச்சு மக்களை ஏமாத்திருக்காங்க. வெறும் கலவர யுத்தத்தை மட்டும் பரசுராமனை மட்டும் வச்சு 10 வருஷம் இந்த வண்டி ஓட்டியிருக்காங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. ஓகே, ஒன்றும் புரியல. கலவர யுத்தத்தை வந்து தமிழர்கள் இந்த மாதிரி 3 கோமாளிஸும் மாத்தி ஆட்சி பண்றேன்ற பேர்ல நம்மளை போட்டு சித்திராத பண்ணி, என்னடா போங்கடா மக்களா நாங்க திரண்டு ஆட்சி வேணும் அதிகாரம் வேணா 2-3 அரச குடும்பங்கள் எல்லாத்தையும் அடிச்சு ஓட விரட்டுனதுதான் கலவர யுத்தம், கலப்பு இனங்களின் யுத்தம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கலப்பின யுத்தம் ஏன் உலகத்துல எங்கேயுமே வரலாறு கிடைக்கல, எங்கேயுமே வரல. நான் ஏன் தமிழ்நாடு இந்த அரசியல் பேசிட்டு விஜயோட மாநாடுன்னு பேசிட்டு இந்த டைட்டில் வச்சுட்டு நான் ஏன் இதை பேசுறேன்னு தெரியுமா? தற்குறிகள் விஜய்க்கு ஆதரவா பார்க்க வரும், இல்ல சீமானுக்கு ஆதரவா பார்க்க வரும். இந்த வரலாறு போற போக்குல தெரிஞ்சுட்டு போயிடுவாங்கல்ல, வேற வழி இல்லாத்தா இவங்ககிட்ட இப்படிதான் வரலாறு கடத்த முடியுது. அதான் சொல்றேன், போற போக்குல போனாதான் இவங்க மண்டையில ஏத்த முடியுது. நான் என்ன பண்றது? தனியா கலப்புற யுத்தம்னு போட்டோம்னா மேலே ஏறாது, வீடியோ பூம் ஆகாது. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும், என்ன பண்றேன்றது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, 8 விஷயத்துக்குள்ள போவோம். கலவர யுத்தம் ஒன்று நடக்குதுன்னு சொல்றாங்க. கலப்பு யுத்தம், அதாவது கலந்த மக்களின் இனம். அதை மொத்தமா சொல்றதுக்கு ஓப்பனா சொன்னா கலப்பு இனங்களின் யுத்தம்னு சொன்னா, கலப்பு இனங்களின் யுத்தம்னா யாரு கலப்பு இனங்கள், யாருக்கு சண்டை நடந்துச்சுன்னு கேட்டுருவேன். ஓ, மனிதர்கள் இப்ப நம்ம இருக்கோம், நான் தமிழனா இருக்கேன், தெலுங்கனா இருக்கான் ஒருத்தன், கன்னடனா ஒருத்தர் இருக்கான், மலையாளி ஒருத்தர் இருப்பான், இல்ல ஹிந்துவா இருப்பான், முஸ்லீமா இருப்பான், கன்னடனா இருப்பான், இந்த சதியா இருப்பான், அந்த சதியா இருப்பான், இந்த சதியா, இது எல்லாமே சேர்றது பேர் கலப்பு இனம் தானே. இந்த கலப்பினங்கள்லாம் சேர்ந்து இந்த அரச பரம்பட்ட அடிமையா இருந்தாலும் போதும்டா, இந்த நாசமா போறவங்களை அடிச்சு வரட்டோம்டான்னு விளக்கமா தடிச்சு விரட்டினது காலம்தான் இந்த கலப்பு இனங்களின் யுத்தம். இதை எங்கேயுமே பதிவு பண்ண விட மாட்டாங்க, தெளிவா இருக்காங்க. இந்த வணிக கும்பலும் அரச குடும்பமும் பல வேலைகள் சூப்பரா பண்றாங்க. நான் ஏன் இவ்வளவு ஹானஸ்டா பேசுறேன் அப்படின்னா, இது பேசக்கூடிய காலம், அது நடந்துட்டு இருக்கு, அந்த மூமெண்ட் எனக்கு தெரியுது. திருப்பி ஒரு கலவர யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்துல இதே அரச குடும்பங்கள் எல்லாத்தையும் விரட்ட போறோம். அதை நமக்கு சாதகமா பயன்படுத்தணும். அதை அவனுக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்காக தான் பல இனங்களுக்குள்ள ஒன்றிணைஞ்சிடக்கூடாதுன்றக்காக சாதி கலவரம், மத கலவரம், இன கலவரம், மொழி கலவரம். மொழி கலவரத்துக்கு சீமான் பாரிசாலன், சாதி கலவரத்துக்கு ஒரு கேங் இருக்கு, ஜாதி கட்சிகள்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க, இனக்கலவரத்துக்கு கன்னட மலையாளி இருக்காங்க இல்ல. ஸோ இதெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல, புரியுதா உனக்கு? ஏன் இந்த விஷயம் அவன் நினைக்கிறான், ஐயோ திருப்பி அடிச்சு ஓட விட்டாங்கன்னா ஐரோப்பாவில் இடம் இல்லை, ஐரோப்பாவில் நம்மளை உட்கார விட மாட்டாங்க, அன்பே இருவரும் ஐரோப்பாவில் குடிபுகுவோம்லாம் போக முடியாது, அந்த திருப்பி ஓட முடியாது. ஏன்னா அவங்க திருப்பி அங்கேருந்து இங்கே வணிகம்ன்ற பேரில், கார்பரேட்ன்ற பேரில் இங்கே திருப்பி வரப்போகிறாங்க. ஸோ வரவங்களுக்கு இந்த இடம் கிளியர் பண்ணணும்னா இருக்க மக்கள் கிளர்ச்சியில் இருக்கணும், குலங்கிய குட்டையில் மீன் பிடிக்கணும். புத்தியுள்ளையும் புரிஞ்சுக்கான். ஓகே, இப்படி ஒரு விஷயம் பண்ணணும். அதை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ மெனக்கெட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். புத்தியுள்ள பிள்ளை புரியும் நினைக்கிறேன், நான் சொல்றது என்ன பண்ணிட்டு இருக்கேன்றத புரியும் நினைக்கிறேன். அந்த கலவர யுத்தத்துக்கு, கலப்பின யுத்தத்துக்கு நாம தயாராகணும்னு நான் சொல்றேன். மன்னர்கள்னு சொல்லக்கூடிய இந்த திருட்டு பயிலாம் நம்மளை வரி பணம் அது பணம்னு சொல்லி நம்மகிட்ட சுரண்டி அவங்க தான் கொடுக்குறாங்களே தவிர மக்கள் இன்ன வரைக்கும் வறுமையில வாடி செத்துக்கிட்டு இருக்கோம். இது இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா மக்கள் புரிதலில் வரணும், அவேர்னஸ் வரணும். அதுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இது இன்னமும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். மக்கள் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சாதியும் மதமும் இனமும் மொழியும் போகாமல் மனுஷன் நம்மளெல்லாம் சுரண்டி திங்கிறாங்க. தெலுங்கனையும் சுரண்டான், கன்னடனையும் சுரண்டான், மலையாளையும் சுரண்டான், ஹிந்துவையும் சுரண்டான், முஸ்லீமையும் சுரண்டான், கிறிஸ்டினையும் சுரண்டான். ஏன்னா இது எல்லாமே அவனால் கட்டமைக்கப்பட்டது, அவன் ஒளிந்து கொள்வதற்காக, நம்மளை பிரித்து ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டது. இது என்னைக்கு உனக்கு புரியுதோ அப்போதான் நான் சொல்றது என்னன்னு புரியும். இது கான்ஸ்பிரசி இல்லை, இதுதான் உன்னுடைய விதி, உன் தலையெழுத்து, உன்னுடைய ஃபியூச்சர், உன்னை எதிர்காலம். எங்கே கொண்டு போய் கொண்டு வந்தேன் பார்த்தியா? ஏன்னா இது ஐடியாலஜி. ஏன்னா இப்போ நான் நேரடியாக இதை பற்றி பேசினேன்னா யூடியூப் கொண்டு போய் சேர்க்காது, கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்காது. ஆனால் அணில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து சண்டை ஓட்டு தெரியுது. அதுகிட்ட பேசும்போது பேசினாங்க, என்னோட நம்ம சீமானை பற்றி பேசுகிறாங்க, டிவிக்கா பற்றி பேசுகிறாங்க, உள்ள வந்து பார்ப்பாங்க. ஆனால் உண்மையான வரலாறு புரியும். எவனுக்கோ 100 பேரில் ஒருத்தனுக்கு விஷயம் புரிஞ்சா எனக்கு சக்ஸஸ் தானே. ஸோ ஸ்ட்ராட்டஜி. ஓகே, மெயின் மட்டும் போகலாம். கள்ளக்குறிச்சியில் ராணுவ விமானம் பறக்குதான். இந்த தற்கொலையை எந்த மலையில எந்த ஆமை ஏறுது, எந்த மரத்துல எந்த அணில் ஏறுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில ராணுவ விமானம் போயிட்டு இருக்கு. 2029 பொருளாதார வீழ்ச்சி விட போகுது. அதை தொடர்ந்து பிரச்சனை கிரியேட் ஆக போகுது. 2032 உலக போர் நடக்க போகுது. இதுல மையமா இருக்க போது இந்தியன் ஓஷன், அதாவது சவுத் இந்தியா, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவை பிரிக்க போறாங்க. என்ன போய்க்கு இருக்கு, இந்த அணிலும் ஆமையும் சண்டை ஓட்டுக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி அஜித் விஜய் சண்டை ஓட்டுக்கு இருந்தாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே கான்சியஸ் இல்லையாடா? என்னடா அப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நாச்சும் யோசிங்கடா. டிசிபி பாண்டியன் 10 வருஷமா அங்கலையா பேசுனதுக்கான காரணம் என்னன்னா, எப்படியும் இந்த காலகட்டத்துல மக்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்கும். எங்களை மாதிரி ஆட்கள் வருவான்,
அவன் வந்து சொல்லி தெரிஞ்சிடக்கூடாது, நாம காயடிக்கணுன்றக்காக தான் கோமாளி கதை சொல்லி உங்களை அம்புலி மாமா கதை சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ அவன் வந்துருவான், அது யாரு பரசுராமன் வந்துருவான், கோடாரி தூக்கிட்டு வந்துருவான். டேய் இதெல்லாம் நடந்திருக்குடா. அவன் மட்டும்தான் வரலாறுன்னு ஆக்கிறாத, அதுவும் நடந்திருக்கு. ஆனால் அதை விட நிறைய நடந்திருக்கு. ஒருத்தனை மட்டுமே மையப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணி உங்களை அதுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு பல பேர் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இது எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்னு தெரியல. என்ன சார் வர்த் இருக்கும்? மொத்தமா ஒரு 50 கிராம் இருக்குமா? இந்த பிசாத் மேட்டர்ல டோட்டலா உங்களை டைவர்ட் பண்ணி ரூம்ல உட்கார வச்சுட்டு 5-6 கோடி ரூபாய் சரக்கு பசங்க எடுத்துட்டு போயிருக்காங்க சார். ஒரு பிரச்சனையை உங்களை சிந்திக்க வச்சுட்டு உங்களை எல்லாருமே இங்கிட்ட டைவர்ட் பண்ணிடுறானுங்க. ஆமா பரசுராமன் பத்தியா இப்படி ஒரு மர்டர் பண்ணிட்டானுங்கன்னு இங்கிட்டே திரும்பி அவன் துர்காவை பத்தியா அறுத்து எடுத்துட்டா கையில அப்படின்னு இங்கேயே பார்க்க வச்சுட்டு இங்கிட்ட ஒரு கும்பலே கும்மி அடிச்சுட்டு இருக்கு, குதூகலமா கும்மி அடிச்சுட்டு இருக்கு உங்க கண்ணு முன்னாடியே. நீங்க இதை கவனிக்க மறக்கறீங்க. ஏன்னா பரசுராமன் பக்கம் திரும்பிட்டீங்க. பரசுராமனையும் பார்க்கணும், இங்கிட்ட இருக்க நிறைய கோமாளிஸ் இருக்கு, இதையும் பார்க்கணும். அதை பார்க்காம இருக்கிறதுக்கு தான் இந்த பரசுராமனை பலிகடா ஆக்கியிருக்காங்க. இதை நான் சொன்னேன்னு என்ன சொல்லுவாங்க, பரசுராமன் கூட்டத்தில் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல வருது, நான் வந்து நாயக்கன்றாங்க இப்போ என்னன்னா ஒருத்தனை வந்து தமிழ் மக்கள்கிட்ட இருந்து பிரிக்கணும்னா இவன் தெலுங்க வந்தேரி, இவன் வந்து ஊப்பி, இவன் வந்து சங்கி இப்படின்னு சொல்லி 4-5 கமெண்ட் போட்டு விட்டோம்னா பார்க்குறவன் என்ன நினைப்பான், ஒருவேளை ஆமா இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சிருவான். ஏன்னா நம்மளும் இந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே இருந்து பேசுறோம். அப்போ அந்த புரிதல் இல்லாத இந்த சிஸ்டத்துக்கு விட்டு வெளியே வந்து நிற்கிறதுக்கும் இவங்க குழப்பறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாதவங்க என்ன நினைப்பாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி எதையாவது நினைச்சிட்டு போயிடுவாங்க. நான் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன். நான் பேச வேண்டிய விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயத்தில் நிற்கிறேன். இந்த இடத்துல எவனுமே நிற்க மாட்டான். சீரியஸ்லி நான் பேசுகிற இடத்துல பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ரொம்ப ஒரு துணிவும் ஒரு நம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் இங்கே நிற்க முடியும். இல்லைன்னா இந்த சீட்டில் உட்கார முடியாது, இந்த இடத்துல உட்கார முடியாது. இது ரொம்ப ஒரு மாதிரி இது உங்களுக்கு புரியாது. இங்கே உட்காந்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த டாபிக் எடுத்து நீங்கள் பேசி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. வரலாறு திரும்புது. உண்மையிலே இந்த டைட்டில் என்ன, சீமான் அவங்க விஜய் இவங்களோட வரலாறு திரும்புதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மெசேஜ் கடத்திக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மேடையில் பாருங்கள், மீட்டிங் நம்ம பார்த்து முடிப்போம். நிறைய மெசேஜ் கடத்த போகிறாரு பார்ப்போம். மீட்டிங் நடத்த போகிறாங்க, வரலாறு திரும்புது. இதைத்தான் நானும் சொல்கிறேன், வரலாறு திரும்புது. அவனுங்க நீங்கள் திரும்ப போகிறாங்க. இங்கேருந்து போனவங்களே இத்தனை ஆண்டு காலமாக இன்ன அளவுக்கு நம்மளை போட்டு சித்திராதை பண்ணியிருக்காங்க, நேரடியாக வரப்போகிறாங்க. எவ்வளோ கொடூரம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுப்பார். வெளிச்சுக்க பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆகி என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டன் போட்டுவிடுங்க. சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேட் பண்ணுவேன். எஸ்ன்ற சப்போர்ட் தட்டி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஆக்சுவலாக நம்மளை ஒரு சேனலில் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த சேனலில் இன்டர்வியூ வந்து ஜூம் மீட்டிங்கில் தான் பண்ணலான்னு இருக்கோம். பப்ளிக்கில் அவங்கள்ட்ட சொல்லணும். எப்பவுமே நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறோம். நம்ம வீடியோ சம்மந்தப்பட்டமா ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போகிறேன். முதல் ஒரு இன்டர்வியூ. இது ஆப்படிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ இன்டர்வியூ முடிச்சுட்டு அதை நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த சேனல்லையும் வரும். இது எந்த சேனல் நான் சொல்ல விரும்பல. ஒரு 200K சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனல் தான். அது ரொம்ப நாளுக்கு வீடியோ வரல, இப்போ புதுசாக வீடியோ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போகிறோம். அது ஒரு 200K இருக்க ஒரு சேனல் தான். ஸோ நம்ம டம்மி சேனல்லாம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுக்கல. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வேலையை சந்திப்போம். உங்களுக்கான ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு. இதை நான் சொல்லாமல் இருந்தால் தான் எனக்கு மனசு கேட்காது. நம்ம கூட இவ்வளோ சப்போர்ட்டாக நிற்கிற மக்களுக்கு தெரியணும்ல. ஸோ முதல்ல அவங்களோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியாச்சு. அம்பேத்கர் இல்ல நம்ம இல்ல இல்ல கொஞ்சம் Who is this guy?